மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய வாசகம் நம்ம படிச்சுட்டு வந்திருப்போம். இது வந்து ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னது. மக்களாட்சியோட பிறப்பிடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கிரேக்கம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மக்களாட்சியை பொறுத்தவரை 2 டைப்பாக பிரிக்கலாம். அதாவது நேரடி மக்களாட்சி, அடுத்தது பிரதிநிதித்துவ மக்களாட்சி. இந்த நேரடி மக்களாட்சி எக்ஸாம்பிள் வந்து சுவிட்சர்லாந்து சொல்லுவாங்க. பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படிங்கிறத அதை 2 டைப்பாக பிரிப்பாங்க. அதாவது பாராளுமன்றம் ஆட்சி, அதாவது நாடாளுமன்ற ஆட்சி அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதிபர் ஆட்சின்னு சொல்லி பிரிப்பாங்க. இப்போ இந்த நாடாளுமன்ற ஆட்சிக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து இந்தியாவை எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் இங்கிலாந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதிபரோட ஆட்சிக்கு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா அமெரிக்கா, யூஎஸ் எடுத்துக்கலாம், அது மாதிரி கனடாவை எடுத்துக்கலாம். இப்போ இந்த மக்களாட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் அதிக நம்பிக்கை கொண்ட நாடுகள் பட்டியலில் இந்தியா தான் முதன்மை இடத்துல இருக்குது. அதே மாதிரி 79% வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை கொண்டிருக்கு. அதே மாதிரி மக்களாட்சியோட முதுகெலும்பு அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். அதுதான் வந்து அரசியல் கட்சிகள். 2007ஆம் ஆண்டு ஐநா சபை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்களாட்சி, அதாவது உலக மக்களாட்சி தினம் அப்படிங்கிறத செப்டம்பர் 15 அப்படின்னு சொல்லி